பால் வைக்கல உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். உங்க அம்மாது உங்க அம்மா தான் வாத்தாதான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சூடாகுது எப்படி குடிக்கிட்டு எல்லாரும் வாயில் குடிக்கிறது வேற வழியா ஓஸ் போட்டு எடுத்தாங்களா எப்படியாவது இடத்துல நல்ல போல் நாடகமாடி நகையெல்லாம் பறித்து சென்று என் மீன்பிடிக்கு கொடுத்து என் மீன்பிடியை அடகு பார்க்க வேண்டும். இப்போதே பறிக்கிற நகைகளை சூடாகுதா ஆராய்ச்சி இருவரும் திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இல்லற வாழ்க்கையை நல்லறத்தை கண்டு அழகான குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து பேரும் புகழுடன் இந்த நாட்டை நல்ல முறையிலே அரசாட்சி புரிவது மட்டுமல்லாமலே கணவன் மனைவி இணை புரியாமலே நல்ல முறையிலே வாழ்ந்து நல்லதொரு பெயரினை எடுத்து இந்த பூமியிலே நாம் இறக்கும் போது கூட நல்லவர்கள் இருந்து விட்டார்களே அப்படி என்று புகழும் அளவிற்கு நாம் பேர் எடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா. எப்படி தெரியும்? எப்படி சொல்லுங்கள். நாம் இருவரும் இந்த பஞ்சனியிலே இப்போது உல்லாசத்தை காணலாம். உல்லாசத்தை காணலாமா? அப்படியா? எப்படி தெரியுமா? சொல்லுங்க.
சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியாங்க? அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாதா? முகத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஜெயம் ஜெயம். இன்னும் யாருடைய பேர் சொன்னால் பக்கியவாடி கிராமத்தைச் சேர்ந்து இன்னும் சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் எங்களுடைய ஜீவா நாடக மன்றத்தை அழகாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. ஆனால் இணைந்திருக்கிற பார்த்த இந்த அணிகலன்கள் அனைத்துமே பழமையாக இருக்கிறது. என்னங்க எனக்கு ஒரு இது மற்றவர்களுடைய தாயார் எனக்காக ஆசையா செய்யப்பட்டிருக்கிறது. இது போய் பழமையாக இருக்கிறது இருக்கிறீர்களே. ஆனால் தான் பழசாகுது. அப்படியா? ஆகையினால் என்னிடத்தில் கொடுத்தால் புதுப்பித்து கொண்டு வந்து உனக்கு சூடுகிறேன். இதுவா உன்னுடைய தாயார் கேட்டால் என்ன பதில் உரைப்பேன்? என்னிடத்தில் புதுப்பிக்க கொடுத்திருக்கிறேன் என்று சொல். அப்படியே ஆகட்டுங்க. ஆகட்டுமா? என்னங்க முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டு முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டு வெக்கத்தில சீலி உன்னை விட்டு விட்டு போராடு உள்ளத்தில நீராடு உத்தமி உன் மீராணி இது நந்தவன பூதாடி உத்தன் சம்மதமும் நான் தாடி முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டி காதிலே போட்ட மிஞ்சிதா காதலே சொல்லுதா காதிலே போட்ட மிஞ்சிதா காதிலே சொல்லுதே காதிலே போட்ட மிஞ்சிதா காதலே சொல்லுதா கழுத்திலே போட்ட தாலிதான் காவியம் பாடுதான் பக்கப்பட்டு வைந்த வாசமலரி ஆசைப்பட்டு தள்ளுந்த ராசாவி பக்கப்பட்டு வைந்த வாசமலரி களையாது பக்கப்பட்டு வைந்த வாசமலரி கலையாத ரோசாவி பாடும் பாட்டிலே பேசும் வார்த்தையில் பாவ கண்ணி தீவாவும் முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாராட்டு என்னது என்னோட கணவர் எங்க சென்று விட்டார்? ஆமாம், அனைத்து நகை புதுப்பிக்க சென்றிருப்பார். அவர் வரவரைக்கும் தன்னகவர் அரண்மனையில் காத்திருக்க வேண்டும். என்னங்க வரட்டும். தேர் எங்க போனாலும் தேரடிக்கு வந்துதான் ஆகணும். எட்டடி போனாலும் செக்கடிக்கு வந்துதான் ஆகணும். பாத்துக்கிறேன் நான் வரட்டும். வயசுதான் மௌனமாகுமா மனசுதான் கேட்குமா வயசுதான்
மீன் கொஞ்சம் இல்ல கண்ட கொஞ்சம் இல்ல போற அடைய எதற்காக இந்த கோபம்? இத பாதியே தவிக்க விட்டு போன எங்க போனேன் என் தந்தைக்கு மாரடிப்பு. மாமனாருக்கு மாரடிப்பா நிறைவேறாத ஆசையிலே தந்தைக்கு மாரடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்னங்க சொல்றீங்க என்ன ஆசைங்க எனக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையா? அப்படியா ஆமா. என்னங்க திருமணம் செஞ்சு பார்க்கணும் ஆசை சொல்றீங்க ஆமா. சொல்ல வேண்டியதானங்க மீன் வீடு இருக்குன்னு கண்ணி, என்னங்க எனக்காக அன்பு காதலி, ஆசையர் காதலி, என்னுடைய ஆர்வீர் காதலி மீன்பிடி இருக்கிறார். எனக்காக காத்துக்கொண்டு அவளைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். சொல்லலாம் என்று நினைத்தேன். நினைச்சீங்களா அதற்குள்ளே ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு மனமுடித்து வைத்து விட்டார்கள். திருமணம் ஆச்சா அட பாவி நான் இதுக்கு தான் சொன்னேன் எனக்கு காதலிக்கும் போது வேணாண்டா இதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன்னு சொன்னேன் இப்படி காதலிச்சு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு இப்படி ஒரு வேற ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சு நிக்கிறேன் நியாயமாடா திருமணம் மட்டும்தான் அங்கே நடந்தது. ஆனால் முதலில் கூட அங்கே இல்லாமலே உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நான் எதுக்கு சும்மா வரவில்லை, உனக்காக பொண்ணு பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். பொன் பொருளா போது நிறுத்துங்க யாருக்கு வேணும் அந்த பொன் பொருள் பொன் பொருளை பார்த்து உங்களை என்ன காதலிக்கலங்க யாருங்க? உங்க மனசு பார்த்து தான் காதலிச்சு மனுஷா ஆமா பண்ணு பொருள் டேய் ஒன்றாடியே உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? உனக்காக வைர நெக்லஸ், மொத்தம் வைர கல்லு. எந்த ஊர்ல வயிறு நெக்லஸ் அண்ணா கறி கட்டி வச்சுக்கிறாங்க வேணாங்க சொல்ல கேளுங்க எனக்கு வேணாங்க வைர ஆரம், வயிறு இது 150 ரூபாய் வைர மாட்டில்கள் 25 ரூபாய் வைரமணி மாலை, வைரமணி மாலை 15 ரூபாடா டேய் என்ன வளையல் தெரியுமா? என்ன வளையல்பா என் வீட்டில் கரத்திலே எப்பொழுதும் பலம் பொருந்தியவன் இருக்க வேண்டும் என்பதற்காக யானை தந்தத்தை இணைத்து உனக்காக வளையலை செய்து வைத்திருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் வளையல் யானை தந்தோம் மூஞ்ச பாடுறா இது என்ன தெரியுமா? வாயன் பவளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பவள வளையல். பவள வளையல் 5 ரூபாடா டேய் தண்ணி ஏற்பில் இத வாங்க கூட எனக்கு வக்கு இல்ல அது மட்டும் கிடையாது. ஆறில் இறங்கி உனக்காக இந்த மலரை வாங்கி வந்தேன். ஏன் தெரியுமா? இந்த மலரை உன் கூந்தலிலே சூடி அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக. 1 கிலோ 12,000 ரூபாய் என்னங்க இந்த மலரை உன் கூந்தலிலே சூடி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. அப்படியா உங்க ஆசை எங்கங்க என்ன அழகு, எத்தனை அழகு, இந்த மலரை வைத்த உடனே அவனுக்கு பேரழகு கூடிவிட்டது. அப்படியா எனக்கு வெக்க வெக்கமா வருதுங்க ஐயா, அம்மா பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? என்ன ஞாபகம் தெரியுமா? அம்மாவை பார்த்தா 16 நாள் தாலி இறக்க மாட்டாங்க, அது நெருங்கிது. 16 தாலி இறங்க நெருங்கிது அம்மா. ஐயா எல்லாத்தையும் மாட்டியா? மாட்டியா? நான் ஒன்னு மாட்டு போயிருந்தேன். நீ மாட்டு போறியா? எத்தனை பேர் மாட்டுனாலும் வேட்டுப்பா. அப்படியா? என்ன பண்றது? டேய் என்னடா மாட்ட போற நான் மாட்டுவா? எங்க மாட்ட போற என்னடா பண்ற என்னம்மா என்ன பண்ற மாட்டுமா? ஏய் எங்க மாட்டுவ 8 இடத்துல மாட்டுறேன். 8 இடத்துல மாட்டு வர மூஞ்ச பாரு
அம்மா எங்க கொண்டுதா அம்மா ஒரு அடி பீரல எடுத்துன்னு போய் என்னடா பண்ற அடி பீரல வைக்கிறேன் பூதேவி உள்ள இருக்கிற பீர சொன்னப்போ தண்ணி இவ்வளவு உனக்காக செய்திருக்கிறேன் இப்பனா ஒரு முத்து உனக்கு என்னங்க நான் உங்களுக்கு முத்தம் தர வேண்டும் என்றால் இன்னும் ஒரு சக்தியை நீங்க செய்ய வேண்டும் இன்னுமா ஆமாங்க சரி என்ன சொல்லு என்னங்க உன்னோட தாய் தந்தை இறந்தா கூட என்னை விட்டு பிரிய மாட்டேன் சத்து செய்யுங்க என்னங்க சின்னஞ்சிறு வயதிலிருந்து ஆராட்டி சீராட்டி தாளாட்டி தங்க தொட்டி இட்டு மார் மீதும் தோல் மீதும் சுமந்து வளர்த்தவனுடைய தாய் தந்தையர்கள் இன்னைக்கு வந்து நீ தாய் தந்தை இருந்தால் கூட என்னை விட்டு போக மாட்டேன் சத்தி முடியாது நியாயமா நான் முக்கியமா அவங்க முக்கியமாங்க இதுதான் முக்கியம் நான் தானே முக்கியம் சத்தியம் செய்ய முடியுமா முடியாதா சொல்லுங்க தலைவி யாரை விட்டது என் உயிர் என்னுடைய தாய் தந்தையை என்னை விட்டு பிரிந்தாலும் பிரிந்தாலும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் சத்தியம் ஆகட்டுங்க உள்ள வந்து தரங்க என் மகன் என் மருமகன் எப்படி பார்க்கணும்னு வந்திருக்கேன் உன் புள்ள இல்ல அவர் அங்க அத்தமா புள்ள எடுத்துட்டு மாறுகிறான் அந்த தேவடியா வீட்டுல இருக்கிறான் மாறி போ புள்ளிய அந்த புள்ள தூக்கி புள்ள என்னடா சொல்றேன் புள்ளையாது வீட்டு தாத்தி வீட்டுக்கு போயிட்டு திருமணம் நடந்துச்சுமா ஆமா திருமணம் நடந்த உடனே முதல்ல நடந்துச்சு நான் கூட அப்படித்தாமா நினைச்சேன் அன்று இரவையில் உன்னுடைய மகன் உன்னுடைய மருமகிட்ட இருக்கிற ஆடை ஆவரணம் புன் பொருள் தலையில் வைக்கிற பூ முதல் வாங்கிக்கணும் அந்த செவடியா வீட்டுக்கே போடாமா நீ சொல்றது அத்தனை உண்மையா உண்மையை தாமா சொல்றேன் என்னமா உன் வார்த்தை கேட்டதாடா இந்த திருமணமே நடக்கும் அந்த அனாதை பொண்ணு வாழ்க்கை நானே கட்டிட்டேன்டா என்னவா செய்வது அவ எப்படி இருக்கிறா உன்னுடைய மருமகை எப்படி பார்க்கிறான் தலைவிரி கோலத்தோட அழுதுட்டு இருக்காங்க எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன் சென்ற கனவு திரும்பி வந்துட்டு வருமா நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு என்னுடைய வார்த்தையை கேட்க அவ்வளோதான் ஓடி வந்துடும் நீ பார்க்கலாம் ஏதாவது சொல்லுவேன் கேட்டுக்கலாம் மத்திருந்து நினைச்சு வந்து என் மருமகளை நான் பார்க்கணும்டா